மலரும் பாக்கியராஜும் வீட்டில் போய் சொல்லிட்டு மலரோட அம்மாவை பார்க்குறதுக்கு போகிறதா இருந்துச்சு. அதுக்குள்ளவே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டா என்ன பண்ண முடியும், அதனால் இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ராகவன் ஓவராக ட்ராமா பண்ணி நம்ம லக்ஷ்மி ராகவன் 2 பேரையும் பாக்கியராஜே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுரேஷ் கிட்ட சொன்னால் அவன் வர்றதுக்கு தயாராகவே இருந்தாலும் கூட இவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, இவரை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு மலர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. பாக்கியராஜ் தான் அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மலர்கிட்ட அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுனால அவங்களும் தயாராகிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு திரும்ப வரும்போது அவங்க வர்றதுக்குள்ளே, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க திரும்ப வர்றதுக்குள்ளே வந்துடணும்னு நினச்சி நேரத்தோடு தான் கிளம்புனாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அதை விட நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கான காரணம் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜ் சொன்னார். மலர் அதுக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் முடியவே இல்லை. அவங்க வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தது தான். ராகவன் லக்ஷ்மி 2 பேருமே உள்ளே வரும்போதே மலரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வராங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மதி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ருதி அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கிற விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. மலருக்கு கால் பண்ணுறதுக்கு இவங்க முன்னாடி கண்டிப்பாக முடியவே முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மலரு அப்படின்னு திரும்பவும் நம்ம லக்ஷ்மி கூப்பிடுறாங்க. ஆனால் சத்தமே இல்லை. எங்கே போயிட்டா மலரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கே கொல்லப்புறத்தில் தான் இருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் கூப்பிட்டா காது கேட்கல, கொல்லப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சத்தமாக கூப்பிட்டுமா காது கேட்கல அப்படின்னு. ஸ்ருதி போய் உன் அண்ணியை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. என்ன வேணும் சொல்லுங்கள், நான் தரேன், அவங்க தான் பிஸியாக இருக்காங்கல்ல அப்படின்னு. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா அவ அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், தண்ணி வேணுமா, வெண்ணி போட்டு தரட்டுமா, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம மதி போய் அக்கறையாக பேசுகிறாங்க. என்ன வழக்கத்துக்கு மாறா இவ ரொம்ப கேரிங்காக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ராகவனுக்கும் லக்ஷ்மிக்கும் டவுட் வருது. மறுபடியும் மலருன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பாக்கியராஜ் மதியை பார்த்து எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மலர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத சைகையிலேயே சொல்லிடுறாங்க மதி. அது புரிஞ்சுக்கிறாரு நம்ம பாக்கியராஜ். எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவளை நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னடா வேலையை பார்க்குறது அப்படின்னு. இல்லைம்மா மாத்திரை போடணும் அதானே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி மாத்திரை போடுறதுன்னு, அதுக்காக தான் அவளை கூப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பாடு பரிமாற சொல்லின்னு. அதான் மதி இருக்காங்கல்ல, அவங்க பரிமாறுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு. மதி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்றாங்க. இல்லைடா எல்லாரும் வழக்கம் போல் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றாரு ராகவன். நீங்கள் தான் உடம்பு முடியாதவங்க, சீக்கிரமாக நீங்கள் படுத்தே ஆகணும், அதான் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கே போயிட்டா அவ, சமைச்சு கூட வச்சுருக்கா அப்படின்னு. மலரோட சமையல் மாதிரி அது டேஸ்ட் வந்துருச்சுங்கிறதுனால அவங்களுக்கு சந்தேகமும் வரலை. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மலர் வராங்க. அவங்க வரும்போது பின்வாசல் வழியாக வராங்க, முன்வாசல் வழியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதி தான் அந்த ஐடியாவும் கொடுத்தாங்க. அவங்க நேராக கிச்சனுக்குள்ளே போய் நுழைஞ்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் கொல்லப்புறம் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம், எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு. பரவாயில்ல, கிச்சனில் இருந்திருக்காங்க, கொல்லப்புறத்தில் இருந்து தெரியாதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னும் போது நடந்த விஷயத்த தெளிவாக மதி சொல்கிறாங்க. அதாவது உள்ளே வரும்போதே மலருன்னு கூப்பிட்டாங்க, நீங்கள் கொல்லப்புறத்தில் இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் கூட கூப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி தான் சாப்பாடு கொடுத்துருக்கேன்னு. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் கிச்சனில் இருக்கிறதா உங்களுக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பாக அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ கிச்சனுக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்கள் அந்த பக்கமாக போய் கொல்லப்புறத்தில் இருங்க அப்படின்னு. இல்லை நான் இந்த வழியாக போனால் கூட கொல்லப்புறத்துக்கு போக முடியும், அந்த பக்கமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ணாலும் சரி நீங்கள் கொல்லப்புறத்து வழியாக தான் உள்ளே வரணும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம மலரும் வெளியே போயிடுறாங்க. இவ எங்கே தான் போனாலும் தெரியல. மதி கொஞ்சம் வெண்ணி வச்சு கொடு மாமாவுக்கு அப்படின்றாங்க. சூடு அதிகமாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சூடு அதிகமாகலாம் வேண்டாம், கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மதியம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ராகவனுக்கு. இவ என்ன விழுந்து கவனிக்கிறா, இப்படியெல்லாம் பொறுப்பாக நடந்துக்கிற ஆள் இல்லையே இவ அப்படிங்கிற மாதிரி ராகவனுக்கு சந்தேகம் வருது. பாக்கியராஜ் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. டேய் மலரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு. தோப்பா கொல்லப்புறத்தில் தான் இருப்பா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எந்திரிக்கிறாங்க. கரெக்டாக மலர் உள்ளே வந்துடுறாங்க. என்னத்தை கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நீங்கள் வர, உன்னை கூப்பிட்டாங்கன்னு யார் உனக்கு அதுக்குள்ளே சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை பேசிக்கிட்டது சத்தம் கேட்டுச்சு அப்படின்றாங்க. சத்தம் கேட்டிருந்தா வர வேண்டியது தானே அப்படின்றாங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு சத்தம் கேட்கல, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன்னா நல்லாவே வளர்றாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நிஜமாவே இவ்வளோ நேரம் நீ கொல்லப்புறத்தில் தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு. இல்லை எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை நிஜமாவே நான் கொல்லப்புறத்தில் தான் இருந்தேன், இது பாருங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக போனேன்னு. துணி எடுத்துகிட்டு வர
எப்படியாக்கா 20 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 20 நிமிஷம் எங்கே ஆச்சு, நான் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு. அதுவும் உளறல் தான். ஏன்னா அவங்க உள்ளே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு இப்போது மாத்திரையே போட்டாச்சு, அந்த அளவுக்கு டைம் ஆயிருக்கு. இது வந்து 10 நிமிஷமா அப்படிங்கிற மாதிரி. சரி விடுங்க, டைம் தெரியல. வெளியே வர அங்கே எல்லாரும் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம எதிர்த்த வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அந்த பொண்ணு யாரையோ கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு அப்படியே பேச்சு மாறிடுது. இருந்தாலும் ராகவனுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. மலரோட நடவடிக்கையே இன்னைக்கு சரியில்லை, அவள் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்கா போல இருக்கு, அதனால தான் இன்னைக்கு மதி சமைச்சிருக்கா அப்படின்றாங்க. இல்லைனா மலர் சமைச்சு வச்சுட்டு கிளம்பி போயிருந்திருக்கணும் அப்படின்றாங்க. சமைச்சு வச்சுட்டு போயிருந்தா அப்படின்னா பக்கம்தான் எங்கேயாவது போயிருந்திருப்பா, அவள் சமைச்ச சாப்பாடுப்பா சாப்பிட்டோம்ல, அவள் செஞ்சது தானே அது அப்படின்றாங்க. கரெக்டு தான், ஆனால் ஏன் அவ்வளோ பதற்றமாகணும்? மதியமே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டா. மலர் இங்கே தான் போனேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவள் ஏதோ நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணியிருக்கா, அதனால தான் அவ்வளோ பதற்றமாகறா. இதை நாளைக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மலர் பெருமூச்சு விடுறாங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சுரேஷ் வராரு. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. அண்ணே வழக்கமாக வர டைம் தான், உங்களுக்கு தான் டைம் அதிகமாக தெரியுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இவங்க ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் தான் சுரேஷ் வராரு. சுரேஷுக்கு பரிமாறினதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்க பார்க்குறாங்க. ஐயோ நான் தனியாக சாப்பிட்ணுமா, எல்லாரும் என் கூடவே உட்காருங்க, எனக்காக இன்னும் கொஞ்சம் கூட வச்சு சாப்பிடுங்க, இல்லையா நான் சாப்பிட முடிக்கிற வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன திடீர்னு அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லை நீ தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா அப்படின்னு. அதை ஏன் கேட்குற சுரேஷ், பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு வீட்டில் இன்னைக்கு அப்படின்றாங்க. மலர் வந்து நிறைய விஷயம் தெரியாதுல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் நடந்தது எதுவுமே தெரியாதுங்கிறதுனால அவங்களே சொன்னால் சந்தேகம் வந்துடும், ஏதாவது சொதப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாக்கியராஜ் சொல்றாரு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு. மதியுமே ஆமா ஆமா அப்படின்ட்டு. ஸோ மலருக்கு வந்து அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ மலர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட கூட சொல்றதில்ல. நம்ம பாக்கியராஜ், மதி, ஸ்ருதி இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. ஃபைனலாக நம்ம சுரேஷ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போறாரு. மதியம் கொஞ்சம் கிச்சன் வேலையெல்லாம் மலருக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ரூமுக்கு போறாங்க. அங்கே போகும்போது அவர் சேர்ல உட்காந்துட்டு ஏதோ புக் படிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. என்ன இவ்வளவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. இவ பேசினா நம்ம பேசணும், இவ பேசாமல் இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பேசுறதில்ல, அமைதியாகவே இருக்காரு. அப்போ நம்ம மதி கேட்குறாங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பார்த்தா தெரியலையா புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு, இதை கூடவா கேட்டு தெரிஞ்சுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா பேசலாமேன்னு தோணுச்சு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதுக்காக கேட்டேன், அதுக்கே கோவப்படுறீங்க அப்படின்றாங்க மதி. சரி என்ன பேசணும் அப்படின்னு. உங்கள் அப்பாவுக்கு காலையில் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு. நானும் தானே காசு கொடுத்தேன் அப்படின்னு. இது 300 ரூபாய் கொடுத்ததா? அதுக்கு முன்னாடி ஆகின செலவு எல்லாத்தையும் அவர் உங்க அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாரு. மறுபடியும் ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொல்லி அவரே வாங்கிட்டு வந்து அவருக்கு சின்னதாக ஏதோ சேஞ்சஸ் இருக்குது, அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அதுக்காகவே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தார் உங்கள் அண்ணன் அப்படின்றாங்க. இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு கூப்பிட்டுருந்தா வந்திருப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை நான் வந்திருக்கிறது டவுட்டு தான், என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டீங்கன்னு சொல்லும்போது உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது, அதான் அவங்க சொல்லலை போல இருக்கு அப்படின்றாங்க. ஏய் என்ன குத்தி காமிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் குத்தி காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அண்ணன் பார்த்துப்பாரு. ஏன்னா ஆஃபீஸில் இருந்து காலையில் இந்த டைமுக்கு போனால் இந்த டைமுக்கு வந்துடலாங்கிற மாதிரி வேலை அண்ணனோடது. ஆனால் என்னோட வேலை அப்படியா, எப்போனாலும் டியூட்டி இருக்கும், எப்போனாலும் கூப்பிடுவாங்க, சின்னதாக ஒரு பந்தாபஸ்துனா கூட அது எல்லாத்தையும் நான் தான் கோஆர்டினேட் பண்ணி விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்கள் வேலை கொஞ்சம் பிஸியான ஒர்க் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமை என்ன, அவங்க என்ன யோசிப்பாங்க, இதெல்லாம் கூட உங்களால் கன்சிடர் பண்ண முடியாதா அப்படின்னு. நீ இப்போ எதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, என்ன காலேஜோட வேலை போயிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்னை டீஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாதா அப்படின்னு கோவப்படுறாங்க. என்ன சொல்ல வரையோ அதை டைரெக்டாக சொல்லிட்டா நான் ஏன் இப்படியெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. சரி நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். உங்கள் அண்ணியோட அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அவங்கள நேரில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு உங்கள் அண்ணி எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. ஓ, மறுபடியும் சண்டையா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, போராட்டம்னா சண்டை மட்டும்தானா? அவங்க போராடி தான் இங்கேருந்து போனாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் என் அப்பா அம்மாலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்கள இவங்களுக்கு கண்டாலே பிடிக்காது, அதனால சொல்லியிருக்கலாம். அதை ஏன் நீ பெருசு பண்ணுற? நீ உன் பாட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் நமக்கு என்ன போச்சுன்னு என்னால் இருக்க முடியாது. வீட்டு செலவு ஒரு மாதத்துக்கு 20,000 25,000 வரைக்கும் ஆகுது. ஆனால் நீங்கள் கொடுக்கறது 5,000 6,000 தான். இதெல்லாம் கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு. யாரு இதெல்லாம்? எங்கள் அண்ணி சொன்னாங்களா இல்லை எங்கள் அண்ணன் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் சொல்லலை, நானாக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே முன்னுதாரணமாக இருந்திருக்கணும். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர், குடும்ப சூழ்நிலைகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னாலும் கூட உங்கள் அண்ணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை அப்படின்னு. இப்போ நீ அண்ணியை பற்றி பேசுனியா பணத்தை பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பணத்தை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கலாம். உங்கள் அண்ணி அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லும்போது, சரி ஆஃபீஸில் கப்புள் மீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளவே உங்கள் அப்பா ரிப்போர்ட்டை பார்த்து பெருசாலாம் டிஃப்ரென்ஸில் லேசாக தான் இருந்துச்சு, அது பிரச்சனையே இல்லை, நாளைக்கு பேங்க் லீவ் போட்டு கூட நான் வரேன் அப்படின்னு சொன்னார் உங்கள் அண்ணன். ஆனாலும் கூட கேட்கல, இப்போவே போய் ஆகணும்னு. ஆனால் உனக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறது முக்கியமாக, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அப்படின்னு உங்கள் அம்மா கேட்டதுனால அவருமே வேறு வழியே இல்லாமல் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போனாங்க. உங்கள் அண்ணி ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கும்போது, நீங்கள் போயிட்டு வாங்க, அவங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு. கரெக்டு தான். ஏன்னா ஏற்கனவே அவங்க போயிட்டு வர்றதா தான் பிளான் இருந்துச்சு. வீட்டில் போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போகிறதா இருந்துச்சு. இப்போது சொல்லாமையே போயிட்டு வராங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றாங்க. அதான் அவங்க அம்மாவை அவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும்ல, நான் போயிட்டு வான்னு சொன்னேன். அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வர்றதுக்குள்ளே, உங்கள் அண்ணி வர்றதுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களை கூட்டிகிட்டு பாக்கியராஜ், அதாவது உங்கள் அண்ணன் வந்துட்டாரு, அதனால் இங்கே பெரிய கலவரமே ஆயிருந்திருக்கும் அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா. அப்படி என்ன உங்களுக்கு அந்த குடும்பத்து மேலே வெறுப்பு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் அண்ணி எவ்வளோ ஆசைப்படுறாங்க தெரியுமா அவங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கணுன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் வழியே இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவங்க தான் ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? முதல்ல அவங்க அம்மாவுக்காக அவங்க நிற்கணும். அவங்க நிற்காதப்போ நம்ம பேசுகிறதுல ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட போய் பேசின பாரு அப்படின்னு சொல்லி அமைதியாக போய் மதி படுத்துடுறாங்க. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சுரேஷும் அமைதியாக போய் படுத்துடுறாரு. ஆனால் மதி சுரேஷ் சொன்னதை வச்சு யோசிக்கிறாங்க. ஆமாம் இல்லை, மலரால் அங்கே போய் தான் பார்த்துக்க முடியாது, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்க முடியும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு சுரேஷ் நல்லா தூங்கிட்டாரா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மலருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கிச்சன்லேருந்து ரூம்க்கே போயிருக்காங்க போல இருக்கு. உடனே எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு. இப்போ தான் கிச்சனுக்கு வந்த மதி அப்படின்றாங்க. கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வரீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இதோ வரேன் அப்படின்னு பாக்கியராஜ் கிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. அவங்க 2 பேரும் அதாவது இந்த விஷயத்தை பற்றி இன்னும் மலர் பாக்கியராஜ் கிட்ட பேசவே இல்லை. அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன், இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க உள்ளே போனதுமே இவங்க கூப்பிட்டதுனால வந்துட்டாங்க. என்ன சொன்னார் உங்கள் ஹஸ்பண்ட்னு கேட்கும்போது, இன்னும் அவர்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் ஏன் உங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள என் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசை தான், ஆனால் முடியணும்ல அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் அம்மா கிட்ட நான் போகிறது சுத்தமாக பிடிக்காது. நான் போய் அங்கேயே இருந்தேன்னா இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு கேட்பாங்கன்னு. உங்களால தான் அங்கே போக முடியாது, ஆனால் உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்ல அப்படின்னு. சுத்தம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க மதி, என் அம்மாவுக்கெல்லாம் இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்றாங்க. எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னாலும் கூட அதுக்கு அவங்கள அவமானப்படுத்துறதுல தான் குறியாக இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்றது கூட கிடையாது. கல்யாணத்தில் கூட அவங்கள கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அதாவது எங்கள் அம்மா எனக்கு ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த இடத்தோட பத்திரத்தை வச்சு அதை எப்படியாவது நான் மீட்டு கொடுத்துட்றேன்னு சுரேஷ் சொல்லி அதை வாங்கிக்கிட்டான். அதை வச்சு தான் கல்யாணமே நடந்துச்சு. உனக்கு தெரியுமா, இன்னும் அந்த வீட்டு பத்திரத்தை கூட அவன் மீட்டு கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணும் அப்படின்னா. பட் எங்கள் அம்மா இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு தானே கல்யாணமே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க கூப்பிடுறதுக்கு. அதுவும் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மலர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதை என் ஹஸ்பண்ட் தான் பார்க்கணும், மற்றவங்க யாருமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் மாமா சம்பாதிச்சுட்டு இருந்தப்போ கூட அவரோட செலவு, அவரோட பணம் எல்லாத்தையுமே சேவிங்ஸில் தான் வச்சுருக்காரு. ஸ்ருதியோட கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. சுரேஷோட கல்யாணத்துக்கு நீ தான் எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் தான் எல்லாத்தையும் பண்ணாருங்களா, அவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? போலீஸ்காரங்க எல்லாம் எப்போவுமே கையில் காசு வச்சிருப்பாங்க தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொதுவாக போலீஸ்காரங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி சுரேஷையும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சுரேஷுமே ஒரு சில இடங்களில் லஞ்சம் வாங்கக்கூடியவர் தான். இதுக்கு முன்னே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. தங்கராஜோட ட்ரைனிங் அதெல்லாம்.
சரி இதை கேட்குறதா கூப்பிட்டியா அப்படின்னு மலர் கேட்குறாங்க மதிக்கிட்ட. இல்லை உங்கள் அம்மாவை இங்கேயே கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்ட்டு. எப்படின்னா நீ கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எங்கே தூங்க வைக்கிறது, அவங்கள எப்படி பார்த்துக்கிறதுங்கிறதெல்லாம் யோசிக்கலாம். அத்தையும் மாமாவையும் பார்த்துக்கிற மாதிரி அவங்களையும் நான் பார்த்துக்க தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் அவங்களுக்காக பேசணும். அவங்களோட இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பொண்ணோ நம்ம பையனோ நம்ம கூட இருந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? என்ன ஒரு வாரமோ 2 வாரமோ ரெஸ்ட் எடுத்தால் அந்த பிரச்சனை சரியாயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். காசு பணத்தெல்லாம் விடுங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க மதி. அதெல்லாம் எனக்கும் தான் தெரியும், ஆனால் நான் போய் பார்த்துக்க முடியாது இல்லைன்னு அதான் இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னனே, தினம் அவமானப்படுத்துவாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல பார்த்துக்கலாம், நம்ம அவங்கள அவமானப்படுத்த விடாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கரெக்டாக வருமா அப்படின்னு. எல்லாம் சரியாக வரும், முதல்ல நீங்கள் நினைக்கணும், உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தம்பிக்கும் நீங்கள் முதல்ல மரியாதை கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் கார்த்திகிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. என்னை ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க, ஆஃபீஸில் இருந்து வேலை பார்க்கணுமா, டெய்லி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மெய்டாக வீட்டுக்கு அனுப்புக்கா, நான் அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மதி இருந்துட்டு அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சிக்னல்லையே பேசுகிறாங்க. அதனால மலரும் கொஞ்சம் யோசிச்சு டேய் நான் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கலான்னு இருக்கேன், நீ அதை பற்றி யோசிக்காத, நீ வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்றாங்க. எதுக்குக்கா அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, அம்மாவை அங்கே அவமானப்படுத்துவாங்கன்னு நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்க விட்டுருவேனா, இதுக்கு முன்னாடி வேற இப்போ வேற, நான் யாரும் அம்மாவை எதுவும் பேசாமல் பார்த்துக்கிறேன், இங்கே இத்தனை பேரை பார்த்துக்கிறேன், அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, அவங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க, அதனால நாளைக்கு நானும் மாமாவும் வந்து அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீ வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியாக்கா அப்படின்னு. என்னடா என் அம்மாவை நான் பார்த்துக்க மாட்டேன், நான் இல்லைக்கா பார்த்துக்குவேன், இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பயப்படுவல்ல அப்படின்னு, இதுக்கு மேலே அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்டா, என் அம்மாவுக்காக நான் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி சொன்ன மாதிரியே மலரும் பேசிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்த நாள் காலையில் மலர் சமைக்கவே இல்லை, மதி தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியராஜையும் காணோம். நம்ம லக்ஷ்மி கிச்சனில் வந்து பார்த்தா மதி மட்டும் இருக்காங்க. ஏன் மலரை காணோன்னு யோசிச்சுட்டு இவகிட்ட காலையிலேயே எதுக்கு வாயை கொடுக்கணும்னு அமைதியாக இருந்துடுறாங்க. ஒரு 7-7:30 மணி இருக்கும். அப்போ தங்கராஜும் நம்ம ரேவதியும் வராங்க நம்ம ராகவனை பார்க்கறதுக்கு. என்னமாம்மா பிளட் டெஸ்ட் பண்ணாங்களாம், என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியல, சுரேஷ் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மலர் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கூப்பிடுறாங்க. ஆமாம் மலர் தான் காணுமே, எங்கே போனான்னு தெரியல, இந்த மதிய காஃபி போட சொல்கிறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாக்கியராஜை தேடுறாங்க, பாக்கியராஜையும் காணோம். இந்த மலரும் பாக்கியராஜும் எங்கே போனாங்கன்னு தெரியல, காலையிலே மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்களோ என்னமோ, இவளை சமைக்க சொல்லிட்டு காய்கறி எல்லாம் சந்தை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வையினா கேட்குறதே இல்லை அப்படின்னு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி. அந்த நேரம் பார்த்து பாக்கியராஜும் மலரும் நம்ம மலரோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு உள்ளே நுழையிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இந்த பொம்பளை எங்கே கூட்டிகிட்டு வரா இவ அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி. டைரெக்டாக கேட்கறதுக்கு தான் யோசிக்கிறாங்களே தவிர ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. சுரேஷுக்குமே தேவையா இதெல்லாம், மாமா வேறு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் வந்துட்டு பாக்கியராஜ் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா எல்லாமே நிதானமாக சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போக பார்க்குறாங்க. டே நில்லு, எதுவாக இருந்தாலும் முதல்ல சொல்லு, எதுக்கு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிற, என்ன நடக்குதுங்க, எதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன யாரோ ரோட்டில் போகிறவங்களாப்பா, நம்ம வீட்டு ஆளுங்க தானே, ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவங்க மலரோட அம்மா அப்படின்னு. மலரோட அம்மானு எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன்னா, எதுக்கு அவங்கள எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு லக்ஷ்மியும் கேட்குறாங்க. அப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு முதுகு வலி, அவங்களுக்கு வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு, அதனால தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவங்க சரியாகிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க முன்னாடி இதெல்லாம் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன், அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு பாக்கியராஜ் இதெல்லாம் சரியாக வராது, கூட்டிகிட்டு வா, அவங்க வீட்டில் விட்டுட்டு வா, ஏதாவது ஒரு வேலைக்காரியை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்க சொல்லிவிடு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, மலர் அவங்க அம்மா கூட இருந்து பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறா, அவங்க வீட்டுக்கு அவள் போயிட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் ஆகாது, இங்கே யார் இருப்பா பார்த்துப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அதனால தான் அவள் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கணுன்னு நினைக்கிறா, இதில் போய் என்ன இருக்குது, உங்களையும் அம்மாவையும் பார்த்துக்கிறவ அவங்க அம்மாவை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட மாட்டாளா, அவள் ஆசைப்பட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, அவங்க அம்மா இங்கே தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கோவப்படுறாரு. மாப்பிள்ளை கோவப்படுவாருன்னு தெரிஞ்சும் இந்த காரியத்தை எப்படி அவனால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா என்ன
என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாங்க, எதுக்கு அவருக்கு கோவம் வரணும், எதுக்காக இப்படி பேசணும், அவங்களே பாவம் உடம்பு முடியாதவங்க, என்ன விட்டா யார் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, என் தம்பி வேற சின்ன பையன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் இருந்துட்டு கோவப்படுறாரு. இல்லை என்னால் ஒத்துக்கவே முடியாது, அவங்க இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, மலர் சொல்கிற மாதிரி அவளுக்குன்னு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான், அவங்களையும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அப்படியே விடவும் முடியாது, உடம்பு முடியாதவங்க ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்து ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிட்டு போகிறதா சொல்லியிருக்கா. மலர் இங்கேருந்து போயிட்டா எங்களாலையும் சமாளிக்க முடியாது, இன்னொரு மருமகளை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் மலரோட அம்மா இல்லை அது அப்படின்னு. அதுதான்ப்பா நானும் சொல்ல வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னும் போது நான் பதறனோ இல்லையோ எனக்கு முன்னாடி மலர் பதறா, அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் ஏதாவது ஒன்றுனா அவளுக்கு அவ்வளோ பதற்றம் இருக்க தானே செய்யும். எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அம்மாவை அவளுக்கு பார்த்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, அவள் இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறா, அந்தளவுக்கு கூட அவளுக்கு உரிமை இல்லையா, நீங்கள் இந்த விஷயத்தில் மலருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஆனால் தங்கராஜ் இதை லேசாலாம் எடுத்துக்கல, பயங்கர கோவப்படுறாரு. எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.